படம் ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் ஃபிலிம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இவ்வளோ சீரியஸான ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஹீரோயின் ஸ்ரீ டாங்கே வந்து கால்களை நடிக்கிறது அப்படின்னா அதுக்கே ஒரு தைரியம் வேணும். அவங்க ரொம்ப தைரியமாக அந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கதையோட சஸ்பென்ஸு தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த சஸ்பென்ஸ்னால என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரீன் ப்ளே வேகம் எடுத்து போகுது. தாஜ்னூரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன படம், அவங்க சொல்ல வந்த கருத்தை மிக அழகாக சொல்லி கிளைமேக்ஸில் எடுத்திருக்காங்க. எளிமையான படம், பார்க்கலாம். பார்க்குறதுக்குரிய கமர்ஷியல் ஃபேக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு அந்த ஐடியா கால்களை கூட்டிகிட்டு பையங்க போகிறாங்கங்கிற ஐடியா வேணால் தப்பாக தெரியலை. ஆனால் நிஜத்தில் அப்படி காட்சிகளில் எந்த இதுவுமே இல்லை. விஷுவலில் எந்த விதமான தப்பான ஷார்ட்ஸும் வைக்கல அவங்க. அதனால் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்கிறதானே யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸ்ரீகாந்த் வந்து இட்ஸ் அ கம்பேக் ஃபிலிம். அவர் இந்த கதையை ரொம்ப உணர்ந்துட்டு ரொம்ப கடுமையாக அதுக்கான ஆக்டிங் ஸ்கில்லோடு பண்ணியிருக்காரு. ஸ்ரீ டாங்கே இந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியம்தான். ஏன்னா கால்களை நெகட்டிவ் ஒரு கேரக்டரை இவங்கள மாதிரி ஒரு குடும்ப பங்கான ஒரு ஹீரோயினை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். நல்லா இருக்குது படம். ஓகேங்க, படம் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. முதல் பாதி படம் முன்ன பின்னா இருந்தால் கூட இன்னொரு பாதி படம் ரொம்ப திகிலாக ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாதி படம் வந்து பார்க்குறதுக்கு பிள்ளைங்களோட குடும்பத்தோடு பார்க்க முடியுமான்ற சிந்தனை இருந்தாலும் இன்றைக்கி இந்த காலத்துக்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பாக போகக்கூடாது, இந்த மாதிரி குடும்பத்தை பிள்ளைங்களை அப்படி வளர்க்கக்கூடாதுன்றதை நல்லா திகிலாக காமிச்சிருக்காங்க. இல்லை ஆரம்பத்தில் வந்து ஆனால் அந்த படம் கதை வந்து அப்படி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு வந்து வேறு மாதிரி கொண்டு வந்தனால குடும்ப இப்போ பார்க்கலாம். அந்த படம் பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஆனால் குழந்தைகள் வந்து ஆரம்பம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் வந்து முடிவுகள் நல்லா இருக்கனால எல்லாரும் பார்க்கலாம். படம் த பெட் டைட்டில் கேட்டு குதிச்சின்னு வந்தோம். டைட்டில் கேட்டு குதிச்சின்னு வந்தோம் த பெட்டுன்னு ஒன்று. ஆனால் அஃப்கோர்ஸ் ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகி ஒரு சீன் விடாத பார்க்குற அளவுக்கு விறுவிறுன்னு போச்சு ஸ்டோரி. அண்ட் எண்டிங்கு வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். மியூசிக் இஸ் குட், கேமரா வாஸ் எக்ஸலண்ட். ஏன்னா அந்த லோ லைட்டில் எடுக்கிறது நாட் ஈஸி, அது அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வேல்யூ. டைரக்டருக்கு கிரெடிட், குடோஸ் டு டைரக்டர். ஸ்ரீகாந்த் த ஹீரோ கொஞ்சம் கேப் இருக்குன்றாங்க, ஆனால் எனக்கு கேப்பே தெரியல, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்வேஸ் அ பர்ஃபார்மர். ஸோ அந்த யங்ஸ்டராக காட்டி எப்படி பாய்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆஃப் த டே அப்படி தானே இருக்குது. வீக்கெண்ட்ஸ் ஆனால் பார்ட்டி ஈஸியாரோ இல்லை பாண்டிச்சேரியோ போகிறது, அது ட்ரெண்டாக கொண்டு போனாங்க. அது இட்ஸ் நாட் என்ன சார் ஃபேமிலி ஆடியன்ஸ். இட் இஸ் நாட் வல்கர், பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் சில இதை பசங்க எல்லாம் பார்க்குறது ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலினா எல்டர்ஸு, ஈவன் 18 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் பார்க்கலாம். ரொம்ப சின்ன பசங்களுக்கு அது காட்ட முடியாது. ஏன்னா சில வேர்டிங்ஸ் அது இந்த மாதிரி இருக்குதுன்னு காட்ட முடியாது. நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்தாலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சந்தோஷம், நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஸோ மொதல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் பாதி படத்துக்கு மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. என்ன நடக்கும் இப்படி இருக்குன்னு ஆர்வமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். படம் பெஸ்ட்டாகவே கொடுக்கலாம். சிரிப்பும் சரி, நகைச்சுவை எல்லாமே நல்லா இருக்குது சார். இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் போகும்போது இல்லை, முன்னுக்கு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு சார். ஆனால் பாதி படத்துக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னு எங்களுடைய கருத்து. பார்க்கலாம் சார், படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபேமிலியோட. நானும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள்.